தேர்டு கொஸ்டின். இந்த மாதிரி வேர்ட்ஸ் ப்ராப்ளம்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக போடலாம். ஸோ கொஸ்டினோட மீனிங் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ஈக்குவேஷன் எடுத்துருங்க. இந்த கொஸ்டினில் என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு 3 பேரோட ஏஜ் கேட்குறாங்க. ஸோ யாரோட ஏஜ்னா வாணியோட ஃபாதர் ஏஜ், நெக்ஸ்ட் வாணியோட கிராண்ட் ஃபாதர் ஏஜ், அட் ப்ரெசன்ட் ஏஜ் கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ ப்ரெசன்ட் ஏஜ் என்னன்னு தெரியாதனால வாணியோட ஏஜை எக்ஸ்ன்னும், ஃபாதரோட ஏஜை ஒய்ன்னும், அவங்களோட கிராண்ட் ஃபாதரோட ஏஜ் வந்து ஜட்னு எடுத்துக்கிறோம். கொஷின் பாருங்களேன். வாணி, her father and her grandfather have an average age of 53. அவங்க 3 பேரோட ஏஜ் ஆவரேஜ் எவ்வளோவா? 53. இப்போ நீங்கள் 10th பப்ளிக் எக்ஸாம் எழுதுறீங்க, நீங்கள் ஆவரேஜ் என்ன பண்ணுவீங்க? 5 சப்ஜெக்டை ஆட் பண்ணுவீங்க, டிவைட் 5ஆல் டிவைட் பண்ணுவீங்க. கரெக்டாக? அதே மாதிரி தான் இந்த 3 பேரோட ஏஜை ஆட் பண்ணோம். இங்கே எத்தனை பேர் இருக்காங்க? 3 பேர் இருக்காங்க, 3ஆல் டிவைட் பண்ணும். சப்போஸ் இங்கே 4 பேர் இருந்தால் அந்த 4 பேர் ஏஜை ஆட் பண்ணி 4ஆல் டிவைட் பண்ணும். அப்போ இங்கே 3 பேர் இருக்கிறதுனால வாணி ப்ளஸ் வாணியோட ஃபாதரு ப்ளஸ் வாணியோட கிராண்ட் ஃபாதர், அவங்க 3 பேரோட ஏஜை ஆட் பண்ணி நம்ம 3ஆல் டிவைட் பண்ணும். ஓகேவா? அப்போ என்ன வரும் இங்கே? ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட் டிவைட் பை 3. ஸோ மேக்ஸில் ஈஸ்னா ஈக்குவல் இல்லையா? நெக்ஸ்ட்டு ஆஃப் 53. ஸோ ஆட் பண்ண எவ்வளோ வருது நம்மளுக்கு? 53 வருது ஆவரேஜ். அப்போ இந்த 3 அந்த பக்கம் கொண்டு போகலாம். இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜட் ஈக்குவல் டு 3 3s are 9, 3 5s are 15. இது ஈக்குவேஷன் 1. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரியா? 3 பேரோட ஏஜை ஆட் பண்ணால் 53ஆம். அது ஆவரேஜ் ஏஜ்ன்றதுனால இங்கே எத்தனை பர்சன்? 3%. வாணி, ஃபாதர், கிராண்ட் ஃபாதர். அப்போ நம்ம 3ஆல் டிவைட் பண்ணணும். இதுவே இங்கே 4% இருந்தால் நம்ம 4ஆல் டிவைட் பண்ணணும். 5% இருந்தால் 5ஆல் டிவைட் பண்ணணும். அதுதான் ஆவரேஜ். ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் பார்க்கும்போது 1/2 ஆர் கிராண்ட் ஃபாதர் ஏஜ். சரி, அப்போ 1/2 இன்ட்டு கிராண்ட் ஃபாதர். அப்போ கிராண்ட் ஃபாதர் நம்ம என்ன எடுத்தோம்? ஜட்னு எடுத்து இல்லையா? அப்போ 1/2 இன்ட்டு கிராண்ட் ஃபாதர் ஏஜ் ப்ளஸ் அவனே கொஸ்டினில் ப்ளஸ்ன்னு கொடுத்துட்டான். ப்ளஸ் 1/3 ஆஃப் 1/3னா 1/3ன்னு அர்த்தம். ஸோ 1/3 ஆர் ஃபாதர் ஏஜ். சரியா? 1/3 ஆஃப் ஆர் ஃபாதர் ஏஜ். ஓகே, ஃபாதர் ஏஜ் நம்ம என்ன எடுத்தோம்? ஒய்ன்னு எடுத்தோம். அப்போ 1/3 இன்ட்டு ஒய் ப்ளஸ் 1/4 ஆஃப் 1/4னா வந்து 1/4ன்னு அர்த்தம். 1/4னா 1/4ன்னு அர்த்தம். அப்போ 1/4 இன்ட்டு வாணி ஏஜ். அப்போது 1/4 இன்ட்டு வாணி ஏஜ் என்ன அர்த்தம்? எக்ஸ்ன்னு அர்த்தமா? அப்போ 1/4 இன்ட்டு எக்ஸு ஈஸ்ன்னா ஈக்குவல்னு அர்த்தம். ஈக்குவல் டு 65. ஃபர்ஸ்ட் இது நம்ம ஈக்குவேஷனாக மாற்றலாம். ஓகேவா? இங்கே ஜட்ன்ட்டு 1னா ஜட் தான். அப்போ என்ன வரும்? இங்கே z/2, இங்கே y/3, இங்கே 1 இன்ட்டு எக்ஸ்னா எக்ஸ் வரும், பை 4 வரும், ஈக்குவல் டு 65. இப்போ இது எல்சிஎம் எடுக்கிறதா இருந்தால் நம்ம 12 எடுக்கலாம். சரியா? ஏன்னா 6 2s ஆர், இது 4 3s ஆர், 3 4s வரும். அப்போ இங்கே எல்சிஎம் பார்க்கும்போது நான் 12 எடுக்கிறேன். ஸோ நல்லா கவனிங்க. இந்த 2வை எதால் மல்டிப்ளை பண்ணால் 12 வருமோ அந்த நம்பரை தான் நம்ம நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ இந்த 2ன்னு பார்க்கும்போது 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் 12. ஏன்னா 6 2s are 12. அப்போ இங்கே 6 இன்ட்டு இசட்டு 6z. ஸோ சிமிலர்லி அதே மாதிரி தான் இந்த 3யை எதால் மல்டிப்ளை பண்ணால் 12 வருமோ அந்த நம்பரை நியூமரேட்டரில் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இந்த 3யை நான் 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 12 வரும். 4 3s are 12. அப்போ மேலே 4 இன்ட்டு ஒய் ப்ளஸ் இந்த 4ஐ எதால் மல்டிப்ளை பண்ணால் 12 வரும்? 3ஆல். அதனால் 3 4s are 12. அப்போ மேலே 3 இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 65. இந்த ஈக்குவேஷன் நம்ம ஆர்டராக எழுதுவோம். ஃபர்ஸ்ட் எக்ஸ் எழுதலாமா? அப்போ 3x ப்ளஸ் 4y ப்ளஸ் 6z ஈக்குவல் டு இங்கே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண என்ன வரும்? இங்கே 12 இன்ட்டு 65ன்னு வரும். அப்போ 12 இன்ட்டு 65 மல்டிப்ளை பண்ணால் 65 இன்ட்டு 12, 2 5s are 10, 2 6s are 12. ஓகேவா? அப்போ என்ன இருக்கு? 13 வரும். இங்கே 1 5s are 5, 1 6s are 6, 0 6 6 7 16 வருமா? ஸோ 2 5s are 10, ரிமைண்டர் 1, 2 6s are 12, 12 + 1 13 வரும். அப்போ என்ன வரும்னுங்க? 780 வருது. 780. அப்போ இங்கே 780. இது நம்ம ஈக்குவேஷன் 2ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டினோட கண்டினியூஸ் பார்க்கும்போது 4 years ago. 4 years agoனா 4 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ என்னோட ஏஜ் வந்து 40 இருந்தால், ஸோ 4 வருஷத்துக்கு முன்னாடினா வந்து 36 இல்லையா? அப்போ என்ன பண்ணணும்? 4ஐ மைனஸ் பண்ணணும். சரியா? 4 years ago வாணிஸ் கிராண்ட் ஃபாதர்.
அப்போ கிராண்ட் ஃபாதர் நம்ம என்ன அர்த்தம், ஜட்னு அர்த்தம். அப்போ 4 years agoன்னா 4 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க தாத்தாவோட ஏஜ். Z மைனஸ் 4 வாஸ், மேக்ஸில் ஈஸு வாசு வில்லுன்னு வந்தால் அதுக்கு பேர் ஈக்குவல்னு அர்த்தம். மேக்ஸில் ஈஸு வாசு வில்லுன்னு வந்தால் அதுக்கு பேர் ஈக்குவல் அர்த்தம். அப்போ Z மைனஸ் 4 ஈக்குவல் டு 4 டைம்ஸ், டைம்ஸ்னா இன்ட்டுன்னு அர்த்தம். அப்போ 4 இன்ட்டு ஆஸ் ஓல்ட் அஸ் வாணி. ஓகேவா, ஓல்ட் அஸ் வாணினா வாணியோட ஏஜுமே வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி. வாணி ஏஜ் என்ன அர்த்தங்க, எக்ஸ்ன்னு அர்த்தம். அப்போ இங்கே எக்ஸ் மைனஸ் 4. ஸோ how old are the all now? அப்போ அவங்க ப்ரெசன்ட் ஏஜ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஈக்குவேஷன் அதை மாற்றலாம். அதை ஸோ z மைனஸ் 4 ஈக்குவல் டு 4 இன்ட்டு எக்ஸு 4x 4 4s are மைனஸ் 16 வரும். இப்போ வேரியபிள்லாம் ஒரு பக்கம் கான்ஸ்டன்ட்லாம் ஒரு பக்கம் கொண்டு வரலாம். கரெக்டாக? அப்போ என்ன பண்ணுறேன், நான் இங்கே z அப்படியே வச்சுருக்கேன். ப்ளஸ் 4x பக்கம் வந்தால் மைனஸ் 4x ஈக்குவல் டு மைனஸ் 16 இருக்குது. இந்த மைனஸ் பண்ணும்போது என்னவா மாறும், ப்ளஸ் 4ஆக மாறும். ஓகே, இது ஆர்டர் எடுத்து வந்தால் மைனஸ் 4x ப்ளஸ் இசட்டு மைனஸ் 16 ப்ளஸ் 4 என்ன வரீங்க, மைனஸ் 12. இது ஈக்குவேஷன் 3. இப்போது இது வந்து ஈக்குவேஷன் வந்துச்சு. 3 மெத்தடில் போடலாம். ஒன்று எலிமினேஷன் மெத்தடு, இன்னொன்று சப்ஸ்டியூஷன் மெத்தடு, இன்னும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தடு. ஸோ ஈஸியான மெத்தட் பார்க்கும்போது எலிமினேஷன் மெத்தட் தான் ஈஸி. ஓகேவா? இப்போ தேர்ட் ஈக்குவேஷன் பாருங்களேன். இந்த தேர்ட் ஈக்குவேஷனில் 2 வேரியபிள் தான் இருக்குது. ஸோ எக்ஸ் இருக்குது, ஜட் இருக்குது. அப்போது ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் சால்வ் பண்ணுறதா இருந்தால் நம்ம எதை எலிமினேட் பண்ணோம், ஒய்யை தான் எலிமினேட் பண்ணோம். ஓகேவா? அப்போ சால்வ் ஈக்குவேஷன் 1 and 2. சால்வ் ஈக்குவேஷன் 1 and 2. இந்த வேர்ட்ஸ் ஃபார்ம்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி. நீ வந்து ஈக்குவேஷன் எடுத்துகிட்டே முடிஞ்சிச்சு. ஸோ ஈக்குவேஷன் 1 பார்க்கும்போது இங்கே என்ன இருக்குன்னா இங்கே வெறும் ஒய் இருக்குது. ஏன்னா நம்ம ஒய் தான் எலிமினேட் பண்ணோம். ஆனால் ஈக்குவேஷன் 2ன்னு பார்க்கும்போது இங்கே 4y இருக்குது. அப்போ நான் ஈக்குவேஷன் 1ஐ நான் எதால் மல்டிப்ளை பண்ணணும், நான் 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஈக்குவேஷன் 1 எதால் மல்டிப்ளை பண்ணணும், 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ ஈக்குவேஷன் 1 into 4. அப்போ நான் 4ஆல் மல்டிப்ளை பண்ணோம். 4 into x 4x 4 into y 4y 4 into z 4z. நெக்ஸ்ட் 4 into 159. 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4 9s are 36. ரிமைண்டரு 3. 4 5s are 20. 20 plus 3 23. ரிமைண்டரு 2. நெக்ஸ்ட் 4 1s are 4. 4 plus 2 வந்து 6. 636. நம்ம ஈக்குவேஷன் 2ஐ எதுவும் பண்ண வேணாம். ஸோ அப்படியே எழுதலாம். அப்போ ஈக்குவேஷன் 2 என்னவா இருக்குங்க, ஸோ 3x plus 4y plus 6z equal to 780. சைன் மாற்றணுமா, மைனஸ். ஸோ ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ், ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ், இங்கேயும் மைனஸ்னு வரும். 4x மைனஸ் 3x என்ன வரும், இங்கே வேறு எக்ஸ் வருமா, இங்கே ப்ளஸ் 4yயும் மைனஸ் 4yயும் கேன்சல் ஆகிடும். ப்ளஸ் 4z மைனஸ் 6z அப்படின்னா வரும் இங்கே மைனஸ் 2z ஈக்குவல் டு 780 மைனஸ் 636. ஓகேவா? அப்போது 636 சப்ராக்ட் பண்ணலாம். அப்போ 10ல் 6 போச்சுன்னா 4. அப்போ இங்கே வரீங்க 7. இப்போ 7ல் 3 போச்சுன்னா 4. இப்போ இங்கே 7ல் 6 போச்சுன்னா 1. அப்போ என்ன ஒரு ஆன்சரு மைனஸ் 144. இப்போ இது ஈக்குவேஷன் 4 எடுத்துக்கலாம். ஏன்னா இது ஈக்குவேஷன் 3, அதுக்கடுத்து வந்து ஈக்குவேஷன் 4. இப்போது ஈக்குவேஷன் 3 and 4 எடுத்து சால்வ் பண்ணலாம். Solve equation 3 and 4. Solve equation 3 and 4. So equation 3 பாருங்க. So equation 3 பார்க்கும்போது இங்கே minus 4x இருக்குது, இங்கே வெறும் x இருக்குது. இங்கே plus z இருக்குது, இங்கே minus 2z இருக்குது. அப்போது நான் equation 3ஐ நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் இங்கே plus 2z வரும், இங்கே minus 2z வரும். அப்போ ஈஸியாக கேன்சல் ஆகிடுமா, நம்ம சைனும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. அப்போ equation 3ஐ நான் எதால் மல்டிப்ளை பண்ணுறேன், ஈக்குவேஷன் 3 நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் இங்கே மைனஸ் 2z இருக்குது, இங்கே ப்ளஸ் z இருக்குது. நான் ஈக்குவேஷன் 3ஐ நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2 4s are மைனஸ் 8x. நெக்ஸ்ட்டு 2 into z 2z. ஸோ நெக்ஸ்ட்டு 2 12s are மைனஸ் 12 இல்லையா, அப்போ 2 12s are மைனஸ் 24. நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் 4ஐ நான் அப்படியே எழுதுறேன். ஈக்குவேஷன் 4 என்ன இருக்குங்க, x மைனஸ் 2z x மைனஸ் 2z ஈக்குவல் டு x minus 2z equal to என்ன இருக்குங்க, minus 144. minus 144. சைன் மாற்றணுமா, தேவையில்லை. ஏன்னா இங்கே plus 2z minus 2z கேன்சல் ஆகிடும். ஸோ minus 8x plus x
அப்புறம் இங்கே மைனஸ் 7x ஈக்குவல் டு 144ல் 24 போச்சு என்ன வரீங்க நம்மளுக்கு 120 வருமா? ஸோ 144. ஸோ 24 சப்ராக்ட் பண்ணுறோம் 0 to 1. அப்போ என்ன வரணும் இங்கே சாரி ரெண்டுத்தையும் ஆட் பண்ண சேம் சென்டர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ண என்ன வரணும் இங்கே மைனஸ் 4 + 4 8 இங்கே 4 + 2 6 மைனஸ் 168 வரும். இப்போ இந்த மைனஸை கேன்சல் ஆச்சுறான்னா ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 168 டிவைட் பை 7 வரும். ஸோ 7ஆல் கேன்சல் பண்ணனா வரீங்க 2 7s are 14 2 7s are 14 ரிமைண்டர் என்ன வரீங்க 2. அப்போ 28 பார்க்கும்போது 4 7s are 28. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னா 24. ஸோ எக்ஸ்ன்றது யாரோட ஏஜ்? வாணியோட ஏஜ். அப்போ வாணியோட ஏஜ்னு பார்க்கும்போது 24. அப்போ எக்ஸ் ஈக்குவல் 24ன்னு சொல்லிட்டு நம்ம ஈக்குவேஷன் 3லையோ 4லையோ எதில் சப்ஸ்டிட்யூட் ஆன்சர் ஈஸி கரெக்டாக வரும். நான் ஈக்குவேஷன் 3 எடுத்துக்கிறேன். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 24 சப்ஸ்டிட்யூட் இன் ஈக்குவேஷன் 3. இப்போ ஈக்குவேஷன் 3ன்னு பார்க்கும்போது மைனஸ் 4x ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு மைனஸ் 12. இப்போ மைனஸ் 4 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ என்னங்க 24 ப்ளஸ் z ஈக்குவல் டு மைனஸ் 12. அப்போ இந்த 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4 4s are 16 ரிமைண்டர் 1 4 2s are 8 8 + 1 9. இப்போ மைனஸ் 96 ப்ளஸ் z ஈக்குவல் டு மைனஸ் 12. இப்போ z ஈக்குவல் டு மைனஸ் 12 மைனஸ் 96 பிகம் என்னவா மாறும் ப்ளஸ் 96ஆக மாறும் கரெக்டா? அப்போ z ஈக்குவல் டு இப்போ 96ல் 12 போச்சுன்னா 6 - 2 4 9 - 1 8. அப்போ ஜட்டுன்றது வந்து வாணியோட கிராண்ட் ஃபாதர் ஏஜ். அப்போ வாணியோட ஏஜ் தெரியும். நெக்ஸ்ட் வாணியோட கிராண்ட் ஃபாதர் ஏஜ் தெரியும். அப்போ என்ன ஏஜ் கண்டுபிடிக்கணும்? வாணியோட ஃபாதர் ஏஜ் கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் 24ன்னு ஜட் ஈக்குவல் 84ன்னு சொல்லிட்டு நான் ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஸோ எக்ஸ் ஈக்குவல் 24 z ஈக்குவல் 84 சப்ஸ்டியூட் இன் ஈக்குவேஷன் 1. ஈக்குவேஷன் 1 என்ன இருக்குங்க x ப்ளஸ் ஒய் ப்ளஸ் z ஈக்குவல் 159. எக்ஸோட வேல்யூ 24 ஒய் வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும் ப்ளஸ் ஜட்டோட வேல்யூ வந்து 84 ஈக்குவல் 159. இப்போ ஒய் ப்ளஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 4 + 4 8 8 + 2 வந்து 10. அப்போ 108 வரும் ஈக்குவல் 159. நமக்கு என்ன தேவை? ஒய் தான் தேவை. ஒய் ஈக்குவல் 159 மைனஸ் 108. ஆன்சரை ஃபைனலாக எங்கே எழுதுறேன்? அப்போ தேர்ஃபோர் y ஈக்குவல் டு ஸோ 9 - 8னா 1. நெக்ஸ்ட்டு 5 - 0னா 5. 1 - 1னா 0 வந்துடும். ஓகேவா? அப்போ இங்கே ஒய்யோட வேல்யூ வந்து 15. ஸோ கடைசியாக ஆன்சர் எழுதிங்க. அப்போ தேர்ஃபோர் வான் இஸ் ப்ரெசன்ட் ஏஜ் பி 24 இயர்ஸ். ஸோ வான் இஸ் கிராண்ட் ஃபாதர் ஏஜ் பி 51. வாணியோட கிராண்ட் ஃபாதர் ஏஜ் வந்து 84. 4th கொஸ்டின். இந்த 4th கொஸ்டினில் வந்து 3 டிஜிட் நம்பரை பற்றி பேசுகிறாங்க. அந்த 3 டிஜிட் நம்பரை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு பேசிக் பார்த்துடலாம். நீங்கள் லோயர் செக்ஷனில் படிச்சது தான். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 152 இருக்குது. 152 இருக்குது. அது எப்படி படிப்பீங்க இதை? ஸோ 1 × 100 கரெக்டாக 1 × 100. அப்போ இங்கே பார்க்கும்போது 5 × 10. நெக்ஸ்ட் இங்கே பார்க்கும்போது 2 × 1. இப்போ 1s 10s 100 படிப்பீங்க. கொஷினில் எப்போவுமே இந்த கொஷினில் வந்து ஒரிஜினல் நம்பர் ஃபார்மர் நம்பர் அப்படின்னு வந்தாவே ஒரு ஜென்ரல் ஃபார்ம் பார்க்கும்போது 100x + 10y + z. ஸோ 100x + 10y + z. ஸோ ஒரிஜினல் நம்பர் வந்தால் இதுதான், ஃபார்மர் நம்பர் வந்தாலும் அதுதான். நெக்ஸ்ட் அதுவே வந்து ரிவைஸ்டு ஆர் இன்டர்சேஞ்ச் வந்தால் அது எப்படி இருந்தான்னா 100z + 10y + x வரும். இது என்ன சார் இப்படி மாற்றி எழுதிங்கன்னா 3 டிஜிட் நம்பரே 152 தான். அதை நான் ரிவைஸ் பண்ணி எழுதும்போது என்ன வரணும்னாங்க 251 தான் வரும். அந்த மிடில் நம்பர் சேஞ்சஸ் ஆகாது. அதான் இங்கே எடுத்துருக்கேன். அப்போ ஒரிஜினல் நம்பர் ஃபார்மர் நம்பர் வந்தாவே வந்து 100x + 10y + z. நெக்ஸ்ட் அதுவே வந்து ரிவைஸ்டு இன்டர்சேஞ்ச் வந்தாவே வந்து அந்த மிடில் நம்பர் எப்பவுமே மாறாது. ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் மட்டும் தான் மாறும். ஏன்னா 3 டிஜிட் நம்பர் இல்லையா, ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் மட்டும் தான் மாறும். அப்போ 100z + 10y + x. அப்போ இது எங்கே அப்ளை பண்ணணும்? ஒரிஜினல் நம்பர் ஆர் ஃபார்மர் நம்பர் வந்து அங்கே அப்ளை பண்ணணும். அப்போ இது எங்கே அப்ளை பண்ணணும்? ரிவைஸ் நம்பர் ஆர் இன்டர்சேஞ்ச் வந்தால் அங்கே அப்ளை பண்ணணும்.
இங்கே 3 டிஜிட் நம்பர் என்னன்னு கொடுக்கல, நம்ம எக்ஸ் ஒய் ஜட்னு சொல்லிட்டு டினோட் பண்ணிப்போம். ஸோ இங்கே என்ன பண்ணுவாங்க, 1 டிஜிட் அதான் யூனிட் டிஜிட்டு, இங்கே 10 டிஜிட்டு, இங்கே 100 டிஜிட். அப்போ 100 டிஜிட் என்ன இருப்பாங்க, எக்ஸ் எடுத்துக்குமா, அப்போ இங்கே எக்ஸு ஒய் இசட். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன், தி சம் ஆஃப் த டிஜிட் ஆஃப் த 3 டிஜிட் நம்பர் இஸ் 11. அப்போ 3 நம்பரையும் ஆட் பண்ணால் 11 வருது. அது என்ன நம்பர் தெரியாதனால நம்ம எக்ஸு ஒய் ஜட்னு எடுத்துருக்கோம். அப்போ அது 3த்தையும் ஆட் பண்ணால் 11 வருதான். ஸோ எக்ஸ் ப்ளஸ் y plus z equal to 11. இது equation 1 கன்சிடர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் the digit are revised. நான் ரிவைஸ் என்ன சொன்னேன், ஸோ ரிவைஸ்னா இந்த நம்பர் தான். the digit are revised, அப்போ அந்த நம்பர் எழுதுவோம். ஸோ 100z plus 10y plus x. ஸோ the digit are revised. the new number is maxல isனா equal அர்த்தம். அப்போ the new number is 46 more than, more add பண்ணோம். So 46 plus more than 5 times the former number. 5 times the former number. 5 times na 5 into அர்த்தம். So former numberனால original numberனால இதுதான். ஓகேவா. 5 times the former number. அப்போ இங்க 100x plus 10y plus z வரும். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். திரும்ப சொல்கிறேன் பாருங்க. the digit are revised. அப்போ ரிவைஸ்னா இதுதான். 100 digit plus 10y plus x வரும். ஓகேவா. the digit are revised. the new number is maxல isனா equal to, நான் equal to போட்டேன். 46 more than, moreனா add பண்ணும். அப்போ 46 plus then 5 times the former number. 5 times na 5 into, so former number na நமக்கு ஒரிஜினல் நம்பர் தான். அப்போ 5 into அந்த ஒரிஜினல் நம்பர். இப்போ இது மல்டிப்ளை பண்ணி ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுவோம். ஸோ 100z plus 10y plus x equal to 46. ஸோ இது மல்டிப்ளை பண்ணால் 5 into 100 500x, 5 into 10 50y, 5 into z 5z. இப்போ வேரியபிள்லாம் ஒரு பக்கமும் கான்ஸ்டன்ட்லாம் ஒரு பக்கம் கொண்டு வரும். ஓகேவா. இங்கே ஆல்ரெடி என்ன இருக்குன்னா 100z plus 10y plus x plus 500 வருங்க minus 500x plus 50y become minus 50y plus 5z become minus 5z. அப்போ இங்கே கான்ஸ்டன்ட் என்ன இருக்குன்னா 46 இருக்கு. ரைட் டைமில் சால்வ் பண்ணால் இங்கே ப்ளஸ் எக்ஸ் இருக்குது, இங்கே மைனஸ் 500x இருக்குது. சால்வ் பண்ணால் மைனஸ் 499x. அடுத்து ஒய் பார்க்கும்போது இங்கே ப்ளஸ் 10y மைனஸ் 50, சால்வ் பண்ணால் மைனஸ் 40y. ப்ளஸ் 100z மைனஸ் 5z, சப்ராக்ட் பண்ணால் ப்ளஸ் 95z வரும். ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் பார்க்கும்போது 46. இது ஈக்குவேஷன் 2. நெக்ஸ்ட் தேர்ட் ஈக்குவேஷன் பார்க்கும்போது இங்கே என்ன கொடுத்துருவாங்க பாருங்களேன். இந்த 100 டிஜிட் ப்ளஸ் இங்கே டவுட் வரும், சார் இங்கே வந்து 100x இருக்குமான்னு சொல்லிட்டு. வெறும் 100 டிஜிட் தான், அதை ரிவைஸோ ஃபார்மல் நம்பரோ எதுவுமே கொடுக்கல. ரிவைஸ் ஃபார்மல் நம்பர் ரிவைஸ் கொடுத்தா மட்டும்தான் வந்து நம்ம வேல்யூ மாற்றணும். அங்கே வெறுமே 100 டிஜிட் கொடுத்ததுனால அப்போ 100 டிஜிட் நம்ம என்ன எடுத்தோம், எக்ஸ்னு எடுத்தோம். அப்போ எக்ஸ் ப்ளஸ்ன்னு கொடுத்ததுனால ப்ளஸ் ட்வைஸ் த 10 டிஜிட், அப்போ 2 into y is equal to the one unit digit. அப்போ unit digit வந்து z. So find the 3 digit number. அப்போ 3 digit number என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இந்த ஈக்குவேஷன் மாற்றுவோம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 2y மைனஸ் z ஈக்குவல் டு 0. இது ஈக்குவேஷன் 3ன்னு எடுத்துப்போம். நான் ஈக்குவேஷன் 1 and 3 எடுக்கிறேன். ஸோ ஈஸியாக கேன்சல் பண்ணலாம். இங்கே ப்ளஸ் z இருக்குது, இங்கே மைனஸ் z இருக்குது. ஓகேவா. இப்போ சால்வ் ஈக்குவேஷன் 1 and 3. சால்வ் ஈக்குவேஷன் 1 and 3. Equation 1 பார்க்கும்போது x plus y plus z equal to 11. So x plus y plus z equal to 11. Equation 2 நான் இருக்குங்க x plus 2y. So x plus 2y minus z equal to 0. So sign மாற்றணுமான மாற்ற தேவை, ஏன்னா இங்கே plus z minus z. So ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 2x. So ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 3y equal to என்ன வருதுன்னா அங்கே 11 வருது. So இது equation 4. நெக்ஸ்ட் அடுத்த 2 ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்போது இந்த ஈக்குவேஷன் நமக்கு என்ன வேரியபிள் இல்லை, z இல்லை. அப்போ அந்த ஈக்குவேஷன் என்ன எலிமினேட் பண்ணணும், z தான் எலிமினேட் பண்ணணும். நாங்கள் என்ன பண்ணுறோன்னா ஈக்குவேஷன் 2வையும் நான் 3யும் எடுக்கிறேன்.
நான் z எலிமினேட் பண்ணந்தான்னா இங்கே 95z இருக்குது, இங்கே என்ன இருக்குங்க வெறும் z இருக்குது. அப்போ இந்த ஈக்குவேஷன் 3 நான் எதால் மல்டிப்ளை பண்ணோம் 95ஆல் மல்டிப்ளை பண்ணோம். நான் 95ஆல் மல்டிப்ளை பண்ணால் இங்கே ப்ளஸ் 95z வரும், இங்கே மைனஸ் 95z வரும். அப்போ ஈஸியாக கேன்சல் ஆகிடுமா? அப்போ ஈக்குவேஷன் 2வை நம்ம அப்படியே எழுதிக்கலாம். ஈக்குவேஷன் 2 that implies minus 499x minus 40y plus 95z equal to 46. equation 3 நான் எதால மல்டிப்ளை பண்ண சொன்னானே 95 ஆல மல்டிப்ளை பண்ணும். equation 3 ஐ 95 ஆல மல்டிப்ளை பண்ணும். அப்ப 95 ஆல மல்டிப்ளை பண்ணா 95 into x 95x. அப்ப 95 into 2 மல்டிப்ளை பண்ணா 190 plus 190y ன்னு வரும். அப்ப 95 into minus z minus 95z minus 95z equal 95 into 0 0. சைன் மாற்றணும்னா மாற்ற தேவை, ஏன்னா ப்ளஸ் 95z மைனஸ் 95z. இங்கே இருக்கு மைனஸ் 499x ப்ளஸ் 95x இருக்கு இல்லையா? அப்போ 9 மைனஸ் 5னா 4, அந்த எக்ஸ் அப்படியே போட்டுங்க. 9 மைனஸ் 0னா 0, அப்படின்னா இங்கே மைனஸ் 404x. நெக்ஸ்ட் இது பார்க்கும்போது 190y மைனஸ் 40y, இது சிம்பிளை பண்ணால் ப்ளஸ் 150yன்னு வரும். ஈக்குவல் டு 46. இது ஈக்குவேஷன் 5ன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் 4ஐயும் 5ஐயும் சால்வ் பண்ணலாம். சால்வ் ஈக்குவேஷன் 4 அண்டு 5. ஈக்குவேஷன் 4 அண்ட் 5ன்னு பார்க்கும்போது நான் y எலிமினேட் பண்ணுறேன்னா என்ன இருக்குங்க 50 இருக்குது. நான் y எலிமினேட் பண்ணுறதுனா ஈக்குவேஷன் 4 எதால் மல்டிப்ளை பண்ணால் 50ஆல் மல்டிப்ளை பண்ணும். 50 into 3 தான் வந்து 150 வரும், ஓகேவா? அப்போ இந்த 150 சைன் மாற்றினா ஈஸியாக கேன்சல் ஆகிடும், ஓகேவா? நம்ம எக்ஸ் எடுக்க முடியும், எக்ஸ் 402 இருக்குது. அப்போ என்ன பண்ணுது, நம்ம 202ஆல் மல்டிப்ளை பண்ண ரொம்ப லென்த்தியாக போயிடும். இப்போ சால்வ் ஈக்குவேஷன் 4 அண்டு 5ன்னு பார்க்கும்போது நான் ஈக்குவேஷன் 4ஐ நான் எதால் மல்டிப்ளை பண்ணேன்னா 50ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 50ஆல் மல்டிப்ளை பண்ணால் 52s are 100x, 53s are என்ன வருங்க 150yன்னு வரும். நெக்ஸ்ட்டு 50 into 11, இப்போ 11 5s are 55, அப்படின்னா வருங்க ஈக்குவல் டு 515 வரும். ஈக்குவல் டு 550. நம்ம ஈக்குவேஷன் 5ஐ அப்படியே எழுதிக்கலாம். ஈக்குவேஷன் 5ன்னு பார்க்கும்போது என்ன இருக்குன்னா இங்கே மைனஸ் 404x நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 150y ஈக்குவல் டு 46. ஸோ சைன் மாற்றணும்னா மாற்றணும். இங்கே மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ்ஸு, இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால மைனஸு, இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால மைனஸ். ப்ளஸ் 150y மைனஸ் 150y கேன்சல் ஆகிடுமா? நெக்ஸ்ட்டு இங்கே ப்ளஸ் 100, இங்கே ப்ளஸ் 404. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் இங்கே எழுதுகிற ஆன்சரை 504 வரும். என்ன 504 ப்ளஸ் 504. நெக்ஸ்ட் இங்கே பார்க்கும்போது 550 ப்ளஸ் மைனஸ் 46, 504xஆ ஈக்குவல் டு 550ல் 46 போச்சுன்னா வருங்க 504. ஸோ 504. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 504 டிவைட் பை 504. இதை கேன்சல் பண்ணால் எக்ஸோட வேல்யூ வந்து 1. அப்போ எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோமா? நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், ஒய் ஜட். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லிட்டு ஈக்குவேஷன் 4ல் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 1 சப்ஸ்டியூட் இன் ஈக்குவேஷன் 4. நீங்கள் எந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணலாம், ஈக்குவேஷன் 4ல் சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர் கரெக்டாக தான் வரும், ஈக்குவேஷன் 5ல் சப்ஸ்டியூட் பண்ணாலும் ஆன்சர் கரெக்டாக தான் வரும். நம்மளுக்கு எந்த ஈக்குவேஷன் ரொம்ப சிம்பிளிஃபை ரொம்ப சின்னதாக இருக்கும் அதை எடுத்துங்க. இங்கே 2x, அப்போ 2x ப்ளஸ் 3y ஈக்குவல் டு 11. அப்போ 2 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ என்ன 1 ப்ளஸ் 3 இன்ட்டு y ஈக்குவல் டு 11. அப்போ 2 ப்ளஸ் 3y ஈக்குவல் டு 11. ஸோ 3y ஈக்குவல் டு 11 மைனஸ் 2ன்னு வருமா? இப்போ 11 2 போயிடுச்சுன்னா 9. அப்போ 3y ஈக்குவல் டு 9 வரும். ஸோ y ஈக்குவல் டு 9/3னா கேன்சல் பண்ணால் ஸோ ஒய்யோட வேல்யூ வந்து 3. நெக்ஸ்ட் நம்ம வேறு கண்டுபிடிக்கணும், z வேல்யூ கண்டுபிடிக்கணும். நான் ஃபைனல் ஆன்சரை இங்கே எழுதுறேன். ஸோ நான் ஃபைனல் ஆன்சரை இங்கே எழுதுறேன். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஸோ ஒய் ஈக்குவல் 3ன்னு கண்டுபிடிச்சிட்டோம், எக்ஸ் ஈக்குவல் 1ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். நமக்கு தேவை z வேல்யூ தான் தேவை. அப்போ இங்கே நான் எக்ஸ் ஈக்குவல் டு 1னும் ஒய் ஈக்குவல் டு 3னும் சப்ஸ்டியூட் ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஈக்குவேஷன் 1 என்னவா இருக்குங்க, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜட் ஈக்குவல் டு 11. இங்கே எக்ஸோட வேல்யூ 1, ஒய் வேல்யூ 3, ஜட் வேல்யூ தெரியாது ஈக்குவல் டு 11.
இப்போ 1 + 3 என்ன வரும் இங்கே 4. அப்போ 4 அந்த போச்சு என்னவா மாறும் மைனஸாக மாறுமா. அப்போ z = 11 - 4 வரும். இது சிம்பிளை பண்ணால் ஜட்டோட வேல்யூ வந்து 7. இந்த ஆன்சர் கரெக்டாக இல்லைன்னு செக் பண்ணுறதுக்கு ஈஸியான மெத்தட் இருக்குது. இதை சப்ஸ்டிட் பண்ணுங்களேன். எக்ஸோட வேல்யூ என்ன 1. நெக்ஸ்ட் ஒய்யோட வேல்யூ என்ன 3. ஸோ ஜட்டோட வேல்யூ என்ன 7. ஆட் பண்ணால் 7 + 3 10, 10 + 1 11. அப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் வந்து கரெக்ட். அப்போ கடைசி என்னதுன்னா அப்போ therefore the 3-digit number is இது மறக்காம எழுதணும் 137 137. ஸோ 5th கொஸ்டின். இந்த கொஸ்டினில் எதை பற்றி பேசுகிறாங்கன்னா காயின். ஸோ 5 rupees 10 rupees 20 rupees சரியா, ஒவ்வொரு காயினும் எத்தனை இருக்குன்னு தான் கொஸ்டினில் கேட்குறாங்க. நமக்கு எத்தனை இருக்குன்னு தெரியாதனால 5 rupees எக்ஸ்னும் 10 rupees ஒய்னும் 20 rupees வந்து ஜட்னு வந்து அஸ்யூம் பண்ணிக்கலாம். கொஸ்டின் பாருங்களேன். தேர் ஆர் 12 pieces. அப்போ தேர் ஆர் 12 பீஸ்னா வந்து மொத்தத்தையும் ஆட் பண்ண 12 பீஸ் தான் இருக்கான். ஓகேவா. அப்போ மூணுத்தையும் ஆட் பண்ணலாம். ஸோ x + y + z = 12. இது ஈக்குவேஷன் 1. நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்க. 5, 10 and 20 rupees currencies whose total value is 105. 105னா வந்து நம்மளே வந்து பேங்க்குக்கு வந்து ஒரு பணத்தை வந்து டெபாசிட் பண்ண போகிறோம். அப்போ டெபாசிட் பண்ண போகும்போது நம்ம டினாமினேஷன் போடுவோம். ஓகேவா. ஸோ 100 rupees எத்தனை இருக்குது, 500 எத்தனை இருக்குது, 50 எத்தனை இருக்குன்னு சொல்லிட்டு டினாமினேஷன் போடுவோம் இல்லையா. ஸோ அதை தான் இங்கேயும் சொல்கிறாங்க. ஓகேவா. அப்போ இங்கே 5 rupees நம்ம என்ன எடுத்தோம் எக்ஸ்ன்னு எடுத்தோம். ஓகேவா. பேங்க்குக்கு போகும்போது நான் வந்து 500 டெபாசிட் பண்ணுறேன்னா என்கிட்ட எல்லாமே 100 இருந்ததுன்னா நான் 5 × 100 போடணும். ஸோ அதுதான் டினாமினேஷன். அப்போ இங்கே வாங்க 5 rupees பார்க்கும்போது நம்ம என்ன எடுத்தோம் எக்ஸ்ன்னு எடுத்தோம். அதனால 5 × x. நெக்ஸ்ட்டு 10 rupees பார்க்கும்போது நம்ம என்ன எடுத்தோம் ஒய்ன்னு எடுத்தோம். ஸோ அதனால் 10 × y ப்ளஸ் இங்கே 20 rupees 20 rupees நம்ம என்ன எடுத்தோம் ஜட்னு எடுத்தோம். அதனால் 20z. அப்போ டினாமினேஷன் போடும்போது எவ்வளோ வருது நம்மளுக்கு 105 வருது. மேக்ஸில் ஈஸுன்னா ஈக்குவல் டு. ஸோ ஈக்குவல் டு 105. இந்த ஈக்குவேஷன் 2 புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டினோட கண்டினியூ பாருங்க. when first two sorts are interchanged. ஓகே. அப்போ என்ன பண்ணணும்னா இது ரெண்டு மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறாங்களாம். அப்போ ஒய்க்கு பதிலாக எக்ஸுனும் எக்ஸுக்கு பதிலாக ஒய்னு மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறாங்களாம். அப்போ என்ன வரும் இங்கே 5yன்னு வரும், இங்கே 10xன்னு வரும் ப்ளஸ் 20z ஈக்குவல் டு. ஸோ ரெண்டுத்தையும் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணால் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 20 rupees இன்க்ரீஸ் ஆகுதான். ஆல்ரெடி இருக்கிற 105 விட 20 rupees வந்து இன்டர்சேஞ்ச் ஆகுதான். எதை பண்ணால் ஃபஸ்ட்டு ரெண்டு வேல்யூ மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணால் எக்ஸ் ஒய் மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணால் வந்து 20 rupees இன்க்ரீஸ் ஆகுதான். அப்போ 105 + 20 என்ன வரீங்க 125 வரும். இது ஈக்குவேஷன் 3. ஸோ இந்த ஈக்குவேஷன் எடுக்கிறது தான் கஷ்டம். இது எடுத்துகிட்டுனா வந்து ஈஸியாக சம்மை சால்வ் பண்ணிட்டு போயினேக்கலாம். ஓகே. இப்போ எதை சால்வ் பண்ணால் நம்ம எதனாலும் சால்வ் பண்ணலாம். நான் என்ன பண்ணுறேன்னா ஈக்குவேஷன் 1ஐயும் ஈக்குவேஷன் 2ஐயும் நான் 3 எடுத்து சால்வ் பண்ணுறேன். ஏன்னா ஈக்குவேஷன் 2 3 எடுக்கணும்னா இங்கேயும் 20z இருக்குது, இங்கேயும் 20z இருக்குது. ஓகேவா. சால்வ் ஈக்குவேஷன் 2 and 3. அப்போ ஈக்குவேஷன் 2ன்னு பார்க்கும்போது அப்படியே எழுதலாம். 5x + 10y + 20z = 105. ஈக்குவேஷன் 3 நம்ம ஆர்டராக எழுதிக்கலாம். இப்போ இங்கே 10x தான், அதனால 10x. நெக்ஸ்ட்டு ஒய்ன்னு பார்க்கும்போது ப்ளஸ் 5y ப்ளஸ் ஜட்ன்னு பார்க்கும்போது 20z = 125. சைன் மாற்றணும்னா சைன் மாற்றணும். ஸோ இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால மைனஸ், இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால மைனஸ், இங்கே மைனஸ். ஓகேவா. இந்த வேல்யூ இங்கே ப்ளஸ் இருந்தால் மைனஸ், மைனஸ் இருந்தால் ப்ளஸ், ஆப்போசிட் சைன் போட வேண்டியதான். உங்கள் 5x - 10x சப்ராக்ட் பண்ணால் -5x. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 10y - 5y இது சப்ராக்ட் பண்ணால் ப்ளஸ் 5y ப்ளஸ் 20z - 20z கேன்சல் ஆகிடுமா. நெக்ஸ்ட்டு 105ல் -125 அப்படின்னா வரும் இங்கே -20 வரும். இது ஈக்குவேஷன் 4 எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம ஈக்குவேஷன் 3 எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஈக்குவேஷன் 1ஐயும் ஈக்குவேஷன் 2 எடுத்து கேன்சல் பண்ணலாம். அப்போ என்னன்னா இந்த இதில் பார்க்கும்போது Z இல்லை. அப்போ இது எடுத்து நான் கேன்சல் பண்ணுவேன். என்ன பண்ணானே இதுலேயுமே வந்து நான் Z தான் எலிமினேட் பண்ணோம். அப்போ Z நான் எலிமினேட் பண்ணுறேன்னா இங்கே 20z இருக்குது. அப்போ நான் ஈக்குவேஷன் 1 எதால் மல்டிப்ளை பண்ணானே 20ஆல் மல்டிப்ளை பண்ணும். சால்வ் ஈக்குவேஷன் 1 and 2.
நீங்கள் எந்த ஈக்குவேஷனாக எடுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து 2 1 3 எடுத்துனா 2 1 3 எடுக்கணும் அவசியம் கிடையாது. நீங்கள் எதனால் எடுத்து சால்வ் பண்ணலாம். ஈக்குவேஷன் 1 நான் எதால் மல்டிப்ளை பண்ணோம், 20ஆல் மல்டிப்ளை பண்ணோம். ஏன்னு தெரியுது இல்லையா? ஏன்னா இந்த ஃபோர்த் ஈக்குவேஷனில் Z இல்லை, நான் Z எலிமினேட் பண்ணுறேன்னா இங்கே ப்ளஸ் Z இருக்குது, இங்கே ப்ளஸ் 20Z இருக்குது. இங்கே 20ஆல் மல்டிப்ளை பண்ணால் 20Z வரும், இங்கே 20Z வரும். சைன் மாற்றினா ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். கரெக்டாக? அப்போ ஈக்குவேஷன் 20ஆல் மல்டிப்ளை பண்ண வரீங்க 20x plus 20y plus 20z equal to 2 2s are 24 0 வருமா? அப்போ 214 வரும். 240. நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் 2வை நம்ம அப்படியே எழுதிக்கலாம். ஈக்குவேஷன் 2 என்னவா இருக்கு? இங்கே 5x plus 10y plus 20z equal to 105 equal to 105. சைன் மாற்றணும்னா மாற்றணும். இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால மைனஸ், இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால மைனஸ், இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால மைனஸ், இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால மைனஸ். 20x minus 5x சப்ராக்ட் பண்ணால் 15x. நெக்ஸ்ட் 20y minus 10y plus 10y plus 20z minus 20z கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட் இங்கே பார்க்கும்போது 10ல் 5 போச்சுன்னா 5. அப்போ என்ன வரும்? இங்கே 3 வருமா? நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்கிறாங்க? இங்கே 2ல் 1 போச்சுன்னா 135 வரும். இது என்ன வரான்னா ஈக்குவேஷன் 5. இப்போ சால்வ் ஈக்குவேஷன் 4 and 5 பார்க்கும்போது என்னன்னா இங்கே -5 இருக்குது. ஓகேவா? அப்போ இங்கே தான் இங்கே 10 இருக்குது. நான் y எலிமினேட் பண்ணுறேன்னா ஈக்குவேஷன் 4 2ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். நான் x எலிமினேட் பண்ணுறேன்னா ஈக்குவேஷன் 4 நான் 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். நம்ம இருப்பேன் என்ன வேணாலும் பண்ணலாம். ஓகேவா? இப்போ சால்வ் ஈக்குவேஷன் 4 and 5. ஸோ நான் என்ன பண்ண போறேன்? நான் x எலிமினேட் பண்ண போகிறேன், y பண்ணுறேன். y பார்க்கும்போது நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? அப்போ ஈக்குவேஷன் 4 நான் ஈக்குவேஷன் 4 நான் எதால் மல்டிப்ளை பண்ணேன்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். நான் ஈக்குவேஷன் 4 நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2 5s are minus 10x 2 5s are plus 10y equal to 2 20s are minus 40. நீங்கள் எதனால் எடுத்துக்கலாம். இங்கே தான் இருக்கிறாங்க, இங்கே ப்ளஸ் 10y இருக்குது, இங்கே ப்ளஸ் 5 இருக்குது. அப்போ நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 10 வரும். அதனால் நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணேன். சப்போஸ் நீங்கள் எக்ஸ் எலிமினேட் பண்ணுறதா இருந்தால் இங்கே 15x இருக்குது. அப்போ என்ன பண்ணுவீங்க? 3ஆல் மல்டிப்ளை பண்ணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நான் ஈக்குவேஷன் 5 நான் அப்படியே எழுதிக்கிறேன். ஈக்குவேஷன் 5 இருக்குங்க 15x plus 10y equal to 135. சைன் மாற்றணும்னா மாற்றணும். இப்போ இங்கே ப்ளஸ் இருக்கிறதால மைனஸ், இங்கே ப்ளஸ் இருக்கிறதால மைனஸ், இங்கே மைனஸ். இப்போ இங்கே ப்ளஸ் 10y மைனஸ் 10y கேன்சல் ஆகும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் -25x ஈக்குவல் டு, ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் -175. இந்த மைனஸும் கேன்சல் ஆகும். Therefore x equal to 175 divided by 25. 25 கேன்சல் பண்ணால் அது 1 டைம்ஸு, இது 7 டைம்ஸ் வரும். அப்போ இங்கே எக்ஸோட வேல்யூ என்னன்னா 7. ஸோ x equal to 7 சொல்லிட்டு ஈக்குவேஷன் 5லையோ இல்லைனா ஈக்குவேஷன் 4லையோ சப்ஸ்டிட் பண்ணலாம். நான் x equal to 7 சொல்லிட்டு ஈக்குவேஷன் 4ல் சப்ஸ்டிட் பண்ணுறேன். நீங்கள் எதனாலும் சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்போ x equal to 7 சொல்லிட்டு substitute in equation 4. அப்போ ஈக்குவேஷன் 4 என்னவா இருக்குங்க? ஸோ -5x plus 5y equal to -20. எக்ஸோட வேல்யூ என்ன? 5 7 -5 into 7 plus 5y equal to -20. ஸோ இது மல்டிப்ளை பண்ணால் 5 7s are 35. இங்கே ப்ளஸ் 5y equal to -20. நம்ம y தானே தேவை. ஸோ 5y equal to -20 -35 become +35 மாறும். இப்போ 5y equal to ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 35 - 20 15 அப்படியே கேன்சல் பண்ணுறது 1 டைம்ஸ், இது 3 டைம்ஸ். ஸோ y equal to 3. x வேல்யூ தெரியும், y வேல்யூ தெரியும். என்ன வேல்யூ தெரியாது? z வேல்யூ தெரியாது. அப்போ x equal to 7னும் y equal to 3ன்னு சொல்லிட்டு நான் ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஸோ x equal to 3, so x equal to 7. So x equal to 7, so y equal to 3, substitute in equation 1. So equation 1 பார்க்கும்போது x plus y plus z equal to 12. So x ஓட வேல்யூ 7, y ஓட வேல்யூ 3 plus z equal to 12 வரும். கரெக்டா? இப்போ சால்வ் பண்ணுறதா இருந்தால் ஸோ 7 plus 3 10 வருமா? இப்போ z equal to 12 minus 10. அப்போ z ஓட வேல்யூ என்ன? 2. ஸோ z ஓட வேல்யூன்னு பார்க்கும்போது 2. அப்போ இங்கே ஃபைனல் ஆன்சர் எழுதுறாருந்தா 5 rupees காயின்ஸ் நான் இங்கே எழுதுறேன்.
ஸோ 5 rupees காயின்ஸ்ன்னு பார்க்கும்போது நம்ம என்னென்ன எடுத்தோம், எக்ஸ்ன்னு எடுத்தோம். எக்ஸோட வேல்யூ என்னென்ன கண்டுபிடிச்சோம், 7. அப்போ 5 rupees காயின் வந்து 7. அடுத்தது 10 rupees காயின். ஸோ 10 rupees காயின் நம்ம என்னென்ன எடுத்தோம், ஒய்ன்னு எடுத்தோம். ஸோ ஒய்யோட என்னென்ன கண்டுபிடிச்சிருங்க, ஸோ ஒய் வேல்யூன்னு பார்க்கும்போது 3. நெக்ஸ்ட்டு 20 rupees காயின் நம்ம என்ன எடுத்தோம், ஜட்னு எடுத்தோம். கரெக்டா? இப்போ இங்கே 20 rupees காயின் ஈக்குவல் டு ஜட்டோட வேல்யூ என்ன, ஸோ ஜட் வேல்யூன்னு பார்க்கும்போது நம்ம 2 கண்டுபிடிச்சோமா, 2. ஸோ இதுவுமே வந்து ஆன்சர் கரெக்டாக செக் பண்ணதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஈக்குவேஷன் எடுத்தோம், எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜட் ஈக்குவல் டு 12 எடுத்தோம். இங்கே எக்ஸோட வேல்யூ என்ன, 7, ஒய்யோட வேல்யூ 3, ஜட்டோட வேல்யூ 2. அப்போ ஈக்குவல் டு 12 வருதா? அப்போ 7 + 3 10, 10 + 2 வந்து 12. அப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் வந்து கரெக்ட். அப்போ 5 rupees காயின் வந்து 7 காயின் இருக்கும், 10 rupees காயின் வந்து 3 காயின் இருக்கும், 20 rupees காயின் வந்து 2 காயின்ஸ் இருக்கும். ரொம்ப ஈஸியான சம்மதம்.